சுவாதி மீது ஒரு தலை காதலில் விழுந்த ராம்குமார் தனது ஆசை நிறைவேறாததால் கொடூர முடிவுக்கு வந்தது தெரிய வந்துள்ளது. நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே மீனாட்சிபுரம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ராம்குமார் ஆலங்குளத்தில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் BE மெக்கானிக்கல் படித்துள்ளார். வேலை தேடி சென்னை வந்த ராம்குமார் சூளைமேட்டில் தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்துள்ளார். பின்னர் அப்பகுதியில் மாத கட்டணத்தில் தங்கும் விடுதியான ஒரு தனியார் மேன்ஷனில் 3 மாதமாக தங்கியிருந்துள்ளார். இன்போசிஸ் என்ஜினியர் சுவாதியை அப்பகுதியில் பார்த்ததும் காதலில் விழுந்துள்ளார். சுவாதியை பின்தொடர்ந்து தனது காதலை வெளிப்படுத்தி உள்ளதாகவும், ஆனால் சுவாதி அவரை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தனது காதலை சுவாதியிடம் ராம்குமார் வெளிப்படுத்த முயன்ற போதே அதற்கு சுவாதி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஆத்திரத்தில் தனக்கு கிடைக்காத அந்த பெண் யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற வெறியில் சுவாதியை கொடூரமாக வெட்டி கொன்றுள்ளான். 3 மாதங்களாக மட்டுமே அப்பகுதியில் ராம்குமார் தென்பட்டதால் பெரும்பாலானவர்களுக்கு அவனை பற்றி அதிகம் தெரிந்திருக்கவில்லை. தனிப்படை போலீசார் 300க்கும் மேற்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது ராம்குமார் தங்கியிருந்த மேன்ஷன் காவலாளி தெரிவித்த தகவல்கள் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தின. ஒரு வாரமாக ராம்குமார் தனது அறைக்கு திரும்பவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட போலீசார் காவலாளியிடம் சந்தேக நபரின் படங்களை காட்டி அடையாளம் கேட்டுள்ளனர். அது ராம்குமார் என்பதை காவலாளி உறுதிப்படுத்திய பிறகே அவனின் மறைவிடத்தை போலீசார் ஆராய துவங்கினர்.